ஓம் மைஜாயுத்மகி தண்டகஸ்தாயுதிமிகி தன்னோ வாராகி ப்ஷோதியாது. இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, புது வரவால் மெகா லாபம் உங்களுக்கு. கேட்காமலே வரம் கொடுக்க போகும் தெய்வம் ஒரு பக்கம். ஆனா அதே போல நீங்க செஞ்ச கர்மாக்கள் கிரகங்கள் உருவாக்கி கொடுக்க போகும் பாச கால சர்ப்ப யோகம். ஸோ கிரகங்கள் ஒரு பக்கம், தெய்வம் ஒரு பக்கம் என தமிழ் புத்தாண்டு முதல் உங்களை வாழ்க்கையில நடைபெறப்போகின்ற மிக முக்கியமான மாற்றங்கள் கிரகங்களுடைய பயிற்சியால். இன்றைய பதிவில் தமிழ் புத்தாண்டு பலங்கள் தான் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல். ஏற்கனவே 2026 வருடத்துல குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுக்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல் ஐகான் பிரஸ் பண்ணி பார்த்து ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விஸ்வாசுவ தமிழ் வருடம் முடிந்து பராபவ தமிழ் வருடம் பிறக்கப் போகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறகுது. குறிப்பிட்டு சதய நட்சத்திரத்தில் இந்த வருடம் தொடங்குது. தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம விசேஷமா பார்க்க வேண்டியது அந்த நட்சத்திரம் மிக மிக முக்கியமானது. எந்த நட்சத்திரத்துல அந்த தமிழ் புத்தாண்டானது பிறக்கிறது? சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? ராகு எங்க அமர்ந்திருக்கிறாரு? தன்னுடைய சதய நட்சத்திரத்துல பயணிச்சிட்டு இருக்காரு. அப்போ தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ராகு பவனுடைய பலன் அதீத விதமாக இருக்க போகிறது. முழு வலிமை முழு சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ராகு நிறைய பேத்துக்கு நிறைய சேஞ்சஸை பண்ண போறாரு. ராகுனாலே அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். மேலும் உங்களுடைய சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? அவர் தான். சுவாதி நட்சத்திராதிபதியே ராகு பகவான் தான். ஸோ துளாராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீடான கும்பத்தில் ராகு அமர்ந்திருந்து இந்த வருடம் தொடங்குகிறது. மேலும் இந்த ராகுவோடு சந்திரனுடைய சேர்க்கை. ஓகேங்களா? ஸோ அப்போ முதல்ல நான் எடுத்தவொடனே சொல்றது, இந்த சுவாதி நட்சத்திரக்காரனுக்கு இந்த பாச கால சர்ப்ப யோகம் சொல்லுவோம். ஸோ தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தில் ஒரு தோல்வி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்குது. பிள்ளைகளால ஒரு வருமானம் பெறக்கூடிய வருடமாக இது இருக்கும். உங்க பிள்ளைங்க ஏன் பண்ண சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க பிள்ளைகளால ஒரு சொத்து பத்துகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆனால் காதல் சம்பந்தப்பட்ட தோல்விகள் ஏற்படும். ஆனா அதே பிள்ளைகிட்ட பாசம் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்குமானா இல்லை. சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ பாசத்தில் தோஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக நடக்க வாய்ப்புண்டு. அதனால தவறான நபரை காதலிக்கிறது அல்லது தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி சில உறவுகளை நம்பி ஏமாறுறது, அதுவும் பாசத்தால் ஏமாறுறது, பணத்தால் ஏமாறுறது வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுவே அதே ராகுவா உங்களுக்கு என்ன நன்மை கொடுக்குறாருன்னா, அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு, அரசாங்க வெளியில ஒரு வேலை வாய்ப்பும் சம்பள உயர்வும் ப்ரமோஷனையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. புதிய பதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அந்த ராகுக்கு குரு பார்வை எங்கிருந்து? மிதுன ராசிலிருந்து 9ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த 2026 பதவி யோகம், ப்ரமோஷன், சம்பள உயர்வு, புதிய பொறுப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய ஆசைகளை நீங்க நிறைவேற்றிக்குவீங்க. உங்களுடைய கனவுகளை பழிக்கிற மாதிரி செஞ்சுக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். ஒரு கற்பனை சொல்லலாம். நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு ஆசை, அப்படி ஒரு ஆசையான விஷயங்கள் முடிவடையும். பாகப்பிரிவினை கண்டிப்பா ஏற்பட்டு சொத்து பங்கு ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ட்ரேடிங் கமிஷனால நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க. புது வரவால் மெகா லாபம். ஆமாங்க, புது வரவுன்னு சொல்லக்கூடியது புதியதொரு தொழில் வேலை உங்களுக்கு இந்த தரத்துல தொடங்கும். ஸோ இந்த 2027 புதுசாக ஒரு வேலையில் தொழிலில் காலடி எடுத்து வைப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு புதுசாக நல்ல நபர்கள் அறிமுகம் ஆவாங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணி கொண்டிருக்கிற வேலையிலையோ தொழிலையோ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேருவீங்க. அவங்களோட அறிவுறுத்தல்படி செய்யக்கூடிய வேலை தொழிலால் பெரிய லாபம் பார்க்க முடியும் நீங்கள். அல்லது உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு லாபங்கள் சேரும் உங்களுக்கு. ஸோ அவங்களோட நீங்கள் சேருவீங்க. அதுக்கு வாய்ப்பு இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக 6ஆம் வீடான மீனத்தில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கனுடைய சேர்க்கை, அதாவது புதனுடைய சேர்க்கை. அப்போ இந்த 3களும் 6ல் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. கண்டிப்பா வேலை விஷயத்துல ஒரு நன்மை இருக்குது. வேலை விஷயத்துல உங்களுக்குன்னு ஒரு பெயர் புகழ் கிடைக்கும். இந்த 2026 வேலையில ஒரு வசீகரத்தன்மை உங்களுக்கு ஏற்படுங்க. சரிங்களா? இருக்கிற கடனை கொஞ்சம் அடைச்சிக்க முடியும். ஆனா கல்யாண கடன் உருவாகும். சரிங்களா? உங்க வீட்டுல ஃபேமிலியில ஒரு கல்யாணம் நடக்க போது அந்த கல்யாணத்துக்கு ஒரு கடன் வாங்குவீங்க.
அதே போல கட்டிய வீடு வாங்குறதுக்கு ஒரு யோகம் இருக்குது, அதுவும் கடன் பெற்று வாங்கக்கூடிய யோகம் தான். ஆனா கடன் வாங்கினாலும் உங்களுடைய கடமை முடியும் இந்த 2026. ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் கேட்காமலே தெய்வம் வரம் கொடுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன வரம்னா கல்வி, படிப்பு சம்பந்தப்பட்ட வரம். ஸோ உங்க பரம்பரையில உங்க தலைமையில யாரும் கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்த படிப்பை நீங்க படிக்க போறீங்க, அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். நீங்க மேடை ஏறக்கூடிய ஒரு யோகமோ, மேடையேறி பாராட்டு பெறக்கூடிய பாக்கியம் இருக்கும். புதிய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி, இதனால ஒரு விருதுகள், பாராட்டுகள் நீங்க பெறுவீங்க. அதை தெய்வம் உங்களுக்கு அந்த டேலண்டை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ மேலும் 6ல் புதன் அமைஞ்சிருக்கிறாரு, சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார் என்பது படிப்பாலும் கலையாலும் அதிரடியான திருப்பங்களும் பாராட்டுகளும் விருதுகளும் பரிசுகளும் உங்களுக்கு உண்டு. அது கண்டிப்பா இருக்கும். ஸோ இதற்கு அடுத்தபடியா உங்களுக்கு துலாமிற்கு 7ஆம் வீடான மேசத்துல சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை, அது உச்ச சூரியன். அப்போ இந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கை துணையால ஒரு வருமானம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம், வாழ்க்கை துணையால சொத்து பத்துக்கள் ஏதோ ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். புதிய வண்டி வாகன விருத்தி யோகங்கள் கண்டிப்பா இருக்குது. சொந்த தொழிலால சில லாபங்கள் உண்டு. பார்ட்னர்ஷிப்பு, கூட்டு தொழில் உங்களுக்கு இந்த நேரத்தில் அமோகமா நல்லபடியா லாபங்களை கொடுக்க போகுது. சரிங்களா? மேற்கொண்டு 11ஆம் வீடு சிம்மத்துல கேதுபான் அமர்ந்திருக்கிறாரு. அந்நிய உறவுகளால் சில லாபங்கள் பார்க்க முடியும். வேற மொழி பேசக்கூடியவங்க, வேற கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, இவங்களால ஒரு லாபம் பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவன அக்கறையோடு இருக்கணும். அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம், அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை உங்களை பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ பாச கால சர்ப்ப யோகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். ஸோ உறவுகளால மிக முக்கியமாக நீங்கள் பாசம் வச்சிருக்க நபர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஸோ இதுக்கும் வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக புதிதாக கிடைக்கக்கூடிய உறவுகளால லாபம் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்து. குரு பகவான் உங்களுடைய துலாமிற்கு 9ஆம் இடம் மிதுனத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகுவையும் பார்க்குறாரு. ஸோ தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்த குருவோட அப்படியே இருக்குது. ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் குரு பயிற்சியை நடைபெற போகுது. ஸோ அதுவரை தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலேயே உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுபகாரியத்தை செய்துவிட்டு தான் இந்த குருவான் செல்வார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த சுபகாரியம் அப்படின்றது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி மற்றும் பரிசு விருதுகளாக இருக்கலாம். அதை ஏற்படுத்தி கொடுத்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டிட்டு தான் குரு பகவான் போவாருங்க. ஸோ அதனால நீங்க நிம்மதி சந்தோஷமா கண்டிப்பா இருக்க முடியும், அதில் பயப்படவே தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ எடுத்தவொடனே தொடக்கத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம் இந்த வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்னா புதிய பழக்க வழக்கம் அல்லது புதிய கெட்ட பழக்க வழக்கம் கூட உருவாகலாம். கொஞ்சம் அதில் கவனத்தோடு இருந்துங்க. புதிதாக அறிமுகக்கூடிய பழக்க வழக்கங்களால் வருமானம், புதிய தொழில், புதிய வேலை உருவாகும். ஆனால் பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க, அதை மைண்டில் வச்சுங்க. பெருசாக ஆசைப்பட்டு பெருசாக இழந்துடாதீங்க. அதிக முதலீடும் வேண்டாம். அந்த 2026 சின்ன சின்ன முதலீடுனால இருக்கின்ற ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முதலீடு போன்றவற்றால லாபங்கள் பார்க்க முடியும். ஸோ அதவே கன்டினியூ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த ஒரு நேர காலகட்டத்தில் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுக்கு காளி மற்றும் துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களை வெள்ளிக்கிழமை என்று ராகுகால நேரத்தில் வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? குறிப்பிட்டு குங்குமம் வைத்துக் கொள்வது பல விதமான காரியங்கள் உங்களுக்கு வெற்றியையும் ஜனவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தவறாம பண்ணுங்க. அதே போல மிக முக்கியமா மருத்துவ உதவி மற்றவர்களுக்கு செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ தானம், மருத்துவ உதவி செய்யுங்க. குறிப்பிட்டு கோயில்களுடைய பெண் தெய்வங்களுக்கு தேன் அபிஷேகம் செய்கின்ற பொழுது செல்வ செழிப்போடு உங்களால் வாழ முடியும். அந்த அனுகிரகத்தை அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். தவறாம நீங்க பண்ணீங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா இந்த பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காம ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் அல்ல. ஸ்ரீ பாரகன் திருவடி சரணம்.